மக்களே வணக்கம். ஒரு முக்கியமான டாபிக், ஒரு முக்கியமான பர்சன் சொல்லியிருக்காரு, அது கேளுங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்காரு. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தி. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்திய பிரதேசத்திலயும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா, இருக்குதா? சார் செந்தில் சார், நீங்க தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளில வாங்க செந்தில் சார். என்ன கேட்டீங்க? பீகார்ல, மத்திய பிரதேஷ்ல, உத்தரப்பிரதேஷ்ல ஐடி கம்பெனி இல்ல ராஜாவா? ராஜா நீங்க கொஞ்சம் சரி, நீங்க போயெல்லாம் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா தெரியல, கூகுள் பண்ணியே பாருங்க ராஜா. பீகார்ல, பாட்னால, பஹல்பூர்ல எவ்வளவு ஐடி கம்பெனி இல்லைங்க சார், ஐடி பார்க்கே இருக்கு. ஆமா, மத்திய பிரதேஷ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த காலத்து மத்திய பிரதேஷ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் டெவலப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. நீங்க வந்து இண்டோர் எடுத்துக்கோங்க, போபால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே ஆயிரக்கணக்கான ஐடி கம்பெனிஸ் இருக்கு. எவ்வளவு ஐடி பார்க்ஸ் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஐயா. என்னங்கய்யா நீங்க, உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அப்படியே மொத்த இந்தியா மேலுமே தூக்கி பண்ணி போட்டுருவீங்களே நீங்க. சரி, நான் அதையும் தாண்டி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டுல எப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தேன், ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை போல இருக்கே சார். ஆமா, அதாவது 80sல எம்ஜிஆர் அவர்கள் ஜப்பான் போயிட்டு வந்துட்டு சாஃப்ட்வேரோட growth, சாஃப்ட்வேரோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவரு கூட இருந்த எம்எல்ஏஸ், அதாவது மிஸ்டர் விஸ்வநாதன், ஜேபிஆர், அப்புறம் வந்து இந்த ஆர்எம்கே, இந்த மாதிரி நிறைய அவரு கூட இருந்தவங்க கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. சோ 80sல அப்படி வந்ததுதான் விஐடி, அப்புறம் சத்யபாமா, ஜேபிஆர், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி தந்தைகள், இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர், ஐடி, இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து, இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க காலேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது தெரியாம அவசரப்பட்டுட்டீங்களே, அது எப்படி? ஐடி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்து சோத்துல கை வச்சு உப்பு போட்டு சாப்பிடுற சாப்பாடு நீங்க கொடுத்ததா? சரி ஐயா, நான் என்ன சொல்றேன், அது நீங்களே கொடுக்கறதாவே இருக்கட்டும் ஐயா. அது உங்க கடமை இல்லையா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை இல்லையா? இப்போ ஒரு வாத்தியார் வந்து ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தராரு, நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு, அதனால அந்த குழந்தையோட சாப்பாடு வந்து அந்த வாத்தியார் கொடுத்ததுன்னு அவர் எடுத்துக்க முடியுமா? அதுதான் அவர் சம்பளம் வாங்குறாரு இல்லையா? அது ஒரு பெரிய தியாகம் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ், இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ், இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மூலமா வந்ததாவே இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டுமே. அதெல்லாம் உங்க கடமை இல்லையா? வருகிற மாணவர்களுக்கு, அடுத்து வர சந்ததிகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கு ஆட்சியில் உட்கார வைக்கணும்? இது கூட செய்யலனா, இதை செஞ்சு இதை சொல்லி காமிச்சா, அதாவது நீங்க பஸ்ல போறீங்களே ஓஷி அப்படின்ற மாதிரி தானே இன்னைக்கு நீங்க சாப்பிட சாப்பாடு நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றீங்க. ரொம்ப 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 கேவலமா இருக்கு சார். நாளைக்கு என்ன ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நீங்க இப்படி சொல்லி காட்டுவீங்க. இப்ப எங்க அண்ணன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முன்னேற்றி கொண்டு வரணும்னு சொல்றது வந்து, நாளைக்கு நாங்க வந்து ஃபியூச்சர் அந்த மாதிரி டிராவல் ஆகி போச்சுன்னா அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லா நாங்க எடுத்துட்டு நாங்க சொல்லி காமிச்சா நல்லா இருக்குமா? சொல்லி காட்டுற ஆள் இல்லைங்க அண்ணன். பட் நீங்க பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருதுன்னு வடிவேல் சார் அந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி, இதுக்கப்புறம் ஐ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே சாப்பாடை பார்த்தாலே நீங்க சொல்றது என்ன சார் ஞாபகம் வரும்? சே, இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து கொண்டு வந்து இறக்கிட்டீங்களே. அவன் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு வந்து எப்படி செத்து சுண்ணாம்பாரான். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகிறது கூட ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சு ஆயிராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஐடி ப்ரொஃபஷனலா கண்டினியூ ஆகிறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா? சோறு தண்ணி இல்லாம, தூக்கம் தண்ணி இல்லாம அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒவ்வொரு ஐடி ப்ரொஃபஷனல் போய் பாருங்க, செத்து சுண்ணாம்பாகிறானுங்க. என்னைக்கு வேலை போயிடும், என்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணாம விட்டு போறோமோ, அடுத்தது என்ன வருது, சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முள் படுக்கையில தான் சார் அவங்க இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறாங்க. அதுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறது தப்பு. Cinema, 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 cinema.